கிறிஸ்துக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சோலே யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்கான நன்றியோடு சோதரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுக்கு மகிமை உண்டாதாகட்டும். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜ்யத்தில் ஒரு பார்வை என்றதான தலைப்பின் கீழே 2ஆம் பாகத்துக்குள்ளே நினைச்சிடும் பாடத்தை தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்கலாம். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 33 வசனங்கள் 12 22 23 24 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 33 வசனங்கள் 12 மற்றும் 22 முதல் 24 முடிய. ஜனங்கள் சுண்ணாம்பை போல நீரூற்றப்படுவார்கள், வெட்டப்பட்ட முட்செடிகளைப் போல தீயில் எரிக்கப்படுவார்கள். 22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை இரட்சிப்பார். 23 உன் கயிர்கள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகளும் கொள்ளையாடுவார்கள். 24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாய் இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போதும் பார்க்கும். இந்த ஏசியா 33:12 என்ன சொல்லுக்கும் பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் சுண்ணாம்பு போல நீர் வச்சப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அன்புரி சகோதரர்களே, இப்போதான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எமர்சன் பெயிண்டுகள் எல்லாம் வந்திருக்கு. சுண்ணாம்பு கூட ரெடிமேடாக அடிச்சது இப்போ நம்ம கிடைக்குன்னு பார்க்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து சுப்பி எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு அதை எடுத்துவாங்கன்னா சுட்டு வச்சுருவாங்க. அது அங்கே என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா சுப்பியாக தான் தெரியும், கொஞ்சம் பவுடராகவும் சுப்பியாகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இதை என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி உள்ள அந்த வெள்ளை அடிக்கிறவங்க பெயிண்ட் அடிக்கிற வெள்ளை அடிக்கும் அவங்க அடிச்சுவாங்கன்னா ஒரு தொட்டியில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் வெசலில் என்ன பண்ணுவாங்கன்னா இதை சுண்ணாம்பை போட்டு தண்ணி ஊற்றி பாடம் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படி அதை எடுத்து தண்ணி ஊற்றினோடனே அந்த ஒரு அக்கினி போல் சூடாக இதாகும். அப்படி சூடாகி என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகி அடுத்த நாள் பார்க்க முடிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பேஸ்ட் போல் இருக்கும் பார்க்கும். அந்த மாதிரி எடுத்து அடிச்சுவாங்க, அடிப்பாங்க, சோத்துக்கு அப்ளை பண்ணுவாங்க. அதில் நீளம் போட்டு அடிச்சிங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிமெண்ட் இருக்குது, கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாந்து கலவை தான் பார்க்கும். அப்போ சாந்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மண், சுண்ணாம்பு, அதுக்கப்புறம் கடுக்கா தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கற்படி கூட சில சேர்ப்பாங்க பார்க்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நீத்தி பாடம் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் தான் தான் அடிச்சுவாங்க, அதை எடுத்து பூசுவாங்கன்னு பார்க்கும். அப்போ சுண்ணாம்பு போல் நீச்சப்படுவாங்கன்னா சுண்ணாம்பு எப்படி அக்னிக்குள்ளே உள்ள போய் அதை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதை வெந்து அது என்னென்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி இருக்கும். அதை தண்ணியில் போட்ட உடனே நினச்சதுன்னா தண்ணி பட்ட உடனே தண்ணியில் அதோட மெல்ட் ஆகி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிரும் பார்க்கும். அது ஒரு வெள்ளையாக அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியும் பார்க்கும். அது ஒரு அதோடைய கேரக்டர் மாறிடும் பார்க்கும். அப்போது சாதாரண சுப்பியாக இருக்குது, அதுக்கு ஒரு சுண்ணாம்பில் தீயில சுடப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணீரோடு சேர்க்கும் ரியாக்ஷன் பண்ண போச்சுல அது ஒரு பேஸ்ட்டு போல் மாறுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் கூட ஜனங்கள் என்ன பண்ண சுண்ணாம்பு போல் நீர்ச்சப்படுவார்கள் அப்படின்னா அவங்களோட அக்னிக்குள்ளே என்ன பண்ண போதா அப்படின்னா அவங்க ஒரு அக்னி போல் சோதனைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படி அவங்கள நீர் வச்ச போகிறாங்க. தண்ணிங்கிறது சத்தியத்தில் அவங்கள என்னச்சு ஊற வைக்க வச்சு பார்க்கும். எப்படி அந்த சுண்ணாம்பு சுப்பியாக எப்படி தண்ணீரில் ஊற வைக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க சத்தியங்கிறது அந்த தண்ணிங்கிற சத்தியம் ஜீவ தண்ணி இருக்குது. அந்த சத்தியம் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதோட அதாவது சுட்டரிக்கப்பட்ட அந்த சுப்பி கூட அப்படின்னு பார்க்கும். அந்த சுப்பியை கூட சங்கு சுப்பி அதெல்லாம் சேர்த்துருக்காரு. அதில் எங்கே இருந்துன்னா கடல்லேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்க்கும். கடலில் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்காங்க. அங்கேருந்து எடுத்து அங்கே சுடப்படுது. அதுக்கப்புறம் தண்ணீரில் ரியாக்ட் ஆகும் போச்சுல பார்த்தீங்கன்னா அது மெல்ட் ஆகி அப்படியே புஷ்பமாகி ஒரு பேஸ்ட் போல் ஆகி அது நினைச்சது ஒரு சுண்ணாம்பு கலவைக்குள்ள நினைச்சது வருது. இதை எடுத்து வீடுகளை பெயிண்ட் பண்ண அதை நினைச்சது கட்டடம் பளிச்சுன்னு ஆகுது பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களும் சுண்ணாம்பு போல் நீர் அடித்து ஒரு புதிய ஒரு அத்தியாயத்துக்குள்ளே எடுத்துறாங்க போகிறாங்க.
ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள போற விஷயத்த அடையப்படுது. முச்செடிகளை போல தீயில் எரிக்கப்படுவார்கள் அப்படின்றது. வெட்டப்பட்ட முச்செடியை போல தீயில் எரிக்கப்படுவார்கள். நான் சொன்னேன்ல, அதாவது சுண்ணாம்பு போல நீர் ஊற்றப்படணும் அந்த சங்கு எனக்கு அது சுட்டாதான் வெண்மை கிடைக்கும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பழமொழி இருக்கு. அப்போ அந்த சங்கு இந்த சுப்பி எல்லாம் சுடப்படும். சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீரில் வந்து நீராட போச்சுனாதான் அது வந்துட்டு ஒரு சுண்ணாம்பு கலை ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ண பார்த்தா ராஜ்யத்தை மாறுவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை சொல்ல மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதியும் நதிகளும் ஆறுகளும் உள்ள சலம் போல் இருப்பார். வலிக்கிற படகும் அங்கே ஓடுவதில்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதில்லை. அப்போ வடிக்கிற படகு அப்படிங்கிறான படகு கப்பல்லாம் எதே பண்ணா விசுவாச ஜீவியம், விசுவாச படகை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னைக்கு என்ன பார்த்து பார்த்தீங்கன்னா உலகத்துல கூட அநேக சபைகள் இருக்கு. அதான் விசுவாச கப்பலுங்கிறது வடிக்கிற, அதாவது ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு அர்த்தம், அதாவது ஒவ்வொரு டினாமினேஷன்னா ஒவ்வொரு பிரிவுக்கு அர்த்த மாதிரி ஒவ்வொரு சபைகள் இருக்குன்னு பார்க்கும். ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டகாஸ்ட்ல நிறைய இண்டிபெண்டன்ட் சர்ச் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் அங்கே சொல்லப்படுது. வலிக்கிற படம் அங்கே ஓடுவதில்லை, பெரிய கப்பல் அங்கே கடவுதில்லை. ஒரு சின்ன சபையும் இருக்காது, பெரிய சபையும் இருக்காது பார்க்கணும், எல்லாமே வேறு இருக்க பாருங்க. கர்த்தர் தாமே நியாயாதிபதியும் இருக்கு. அப்போ கர்த்தர் தான் என்ன ராஜ்யத்தில் நியாயாதிபதியா இருக்காரு. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர் அப்படின்னு இருக்காரு. கர்த்தர் வந்து தான் நியாய பிரமாணிக்கர் பார்த்தீங்கன்னா அங்க எந்த சட்டம் தான் செல்லுபடியும் பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணத்துடைய சட்டம், நியாயமான பிரமாணம், தேவனுடைய பிரமாணம் மட்டும்தான் அங்கே செல்லுபடி ஆகும் இல்லையா. இப்போ என்ன ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கு. இந்திய நாட்டு அரசியல் சட்டம் இருக்கு, இலங்கை நாட்டு அரசியல் சட்டங்கள் இருக்கு, அதே மாதிரி மலேசியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. இப்படி ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு, அமெரிக்க சட்டங்கள், ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கு. ஆனா வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய சட்டங்கள் மட்டும்தான் இருக்குன்னு பார்க்கணும். நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் 619 கட்டளைகள் அங்க இருக்கப்படும் பார்க்கும். அதுல வந்துட்டு நியாய பிரமாணத்துல என்ன கட்டளை ரிமூவ் ஆயிருக்குன்னா பலி காணிக்கை. அது எதுல வந்து முடியுதுன்னா இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி மூலமாக அது நிவர்த்தி பண்ணப்படுதுன்னு பார்க்கும். மற்றபடி மற்ற கட்டளை எல்லாம் அங்க இருக்கதான் செய்யுதுன்னு பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா உன் கயிறுகள் தளர்ந்து போகும், உன் பாய்மரங்கள் கெட்டிப்படுத்தப்படும், பாயை விரிக்கிற கூடாம போச்சு. அப்பொழுது திரளான கொள்ளை பொருளை பங்கிடப்படும், சப்பானிகள் கொள்ளையிடுவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா திரளான வந்துக்கிட்டு பொருளுக்குள் பங்கிடப்படும் அப்படின்றது. உன் கயிறுகள் தளர்ந்து போகும்னா எல்லா கட்டுகளும் தகுந்த பொருள், பாய்மரம் கெட்டிப்படுத்தப்படும். பாய்மரம்னா ஒரு படகு வந்து வழிநடத்துல என்னதுன்னா பாய்மரம் பார்க்கும், அது கெட்டிப்படுத்தப்படும். பாயை விரிக்க கூடாம போச்சு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ திரளான ஜனங்கள் அடிச்சதை என்ன பண்றா பார்த்தீங்கன்னா கொள்ளை பொருளை பங்கிடுவார்கள் இருக்கு. அது என்ன கொள்ளை பொருளை பங்கிடுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துல வந்துட்டு யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த தேசத்தை கொள்ளையிடுவாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலக தேசத்தை தேவன் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வரமுச்சுல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்னது வனாந்திரம் ஆயுது, எல்லாருமே என்னச்சது மூன்றாவது யுத்தத்துல என்ன ஆயிரம் போறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் மரண தருவாய்க்குள்ள போயிடுவாங்க. அப்பப்போ எனக்கு உயிர்த்தெழுதல வரமுச்சு ஜனங்கள் வந்து அங்கே அடிச்சுறது கொள்ளை பொருளை இது பண்ணி பங்கிடுவாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னா எகிப்து ஜனங்களை விடுதலையாக்கி கானான் தேசத்துல வழி நடத்துவாங்க. 40 வருஷம் வழி நடத்து தேச பங்கிடுதல போய் அந்த தேசத்தை பங்கிடுவாங்க பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல 6000 வருஷமா நினைச்சது ஒரு வனாந்தர பிரயாணம் தான். இந்த வனாந்தர பிரயாணம் முடிஞ்சு ஜனங்களை வந்துட்டு ராஜ்யத்துக்குள்ள போய் அப்படின்னா சுய தேசத்துக்குள்ள போனோன்னா அவங்க என்ன பொருட்களை நினைச்சுவாங்க, கொள்ளை பொருளை பங்கிடுவார்கள் அப்படின்னா அந்த இங்க அவங்களுக்கு நினைச்சுவாங்க. தேவன் நினைச்சு போனா பார்த்தீங்கன்னா வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்ப்போம். எப்படி யோசுவா காலைக்கு வந்துக்கிட்டு தேசம் பங்கிட்டு கொடுத்தது போல இங்க வந்து 2 பேர் யோசுவா காலைப்பு அதுங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அந்த யோசுவா காலைப்பு யாரை அடையப்படுனா சத்தியம், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு அடையாளப்படுத்துது. அது வந்து தேவனுடைய பிள்ளை திருமந்தையை அடையாளப்படுத்துது. 2 நாளே என்னது சத்தியம் ஆகும். அதான் இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சத்தியம் அப்படிங்கிறது சிறுமந்தையை அடையாளப்படுது. அந்த 144,000 பேர் நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைச்சுவாங்கன்னா கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பானிகள் கொள்ளையிடுவார்கள். அப்போ சப்பானிகள் எப்படி நினைச்சாங்கன்னா சப்பானியா இருக்க மாட்டாங்க, முடவர் எழுந்து மானை போல துள்ளி குதிப்பார் என்று நம்ம போன பாடத்துல பார்த்துக்கோம். அந்த சப்பானிகள் வந்துட்டு கொள்ளையிடுவார்னா அவங்க வந்து ஓடி போய்
ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பாகும். வியாதிப்பட்டிருக்க என்று நகரவாசி சொல்வதில்லை என்றது. அதன் வாசமா இருக்கிற அதனுடைய அக்கிரமும் மன்னிக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அங்கே எந்த கொள்ளை நோயோ எந்த வியாதியோ எதுவும் வராது பார்க்கும். இப்போ ஏன் அந்த கொள்ளை நோய்கள் எதெல்லாம் வருதுன்னா பாவத்தின் நிமித்தம் இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால தான் அக்கிரமத்தினால தான் என்ன பண்ணுறது வியாதி பிள்ளைன்னு வரும் பார்க்கும். இன்னைக்கு வந்துக்கிட்டு நியாயாதிபதியாகவும் அதிபதியாகவும் யார் இருக்கான்னா சாத்தான் இருக்கான்னு பார்க்கும். அவனை வந்து கட்டிப்படுற விஷயத்தை பார்க்கும். ஆனால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சிலவங்க அற்புத அடையாளம் படம் சொல்லுவார். இது வந்து சாத்தானால் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து அபிரகாம் குமார்த்தி வந்து கூனியா இருக்கிறது என்னன்னா சாத்தான் கட்டப்பட்டிருக்கு சொல்லப்பட்டு பார்க்கும். நம்ம ராஜ்யத்தில் வரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சாத்தானுடைய கட்டுகள் தகர்த்தப்பட்டு கயிறுகள் அவிழ்க்கப்படுறதுன்னு பார்க்கும். கயிறுகள் தளர்ந்து போங்கிறதுனா கட்டுகள் அவிழ்த்தப்படுது. பார்த்தீங்கன்னா அங்கே வியாதிப்பட்டு நகரவாசி சொல்லுவதில்லைன்னா ராஜ்யத்தில் யாருமே வியாதிங்கிறது நோய் பிடி எதுவும் கிடையாது. ஏன்னா அதோடைய வாசம் இருக்கிறது அக்கிரம் மன்னிக்கப்படும். அப்போ உலக ஜனங்களுக்காக தேவன் வந்து மரணத்தை ருசி பார்த்தார் அதுங்கிறான விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அப்போ இந்த இதில் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சப்பானியர்கள் நினச்சிடாது கொள்ளை பொருளை பங்கிடுவார்கள். அப்படின்னா அவங்க சப்பானியாக இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொள்ளையிடப்படுறாங்கன்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுலுடைய மகன் ஒருத்தர் வந்து சப்பானியாக இருக்கிறாரு. அவர் வந்துட்டு தாவீது வந்து வனாந்தரத்தை போனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அவர் கூட போக முடியல. ஏன்னா வந்துட்டு அவர் அழைத்து கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ அவர் வந்துட்டு நடமாட்டினா நினைச்ச முடியும் அவர் வந்துட்டு கொண்டு போக முடியும் பார்க்கும். அவருடைய வேலைக்காரர் ஷீபா வந்து தான் அவரை கொண்டு போகணும். ஷீபா வந்து கொண்டு போடலான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு இதே மாதிரி சவுலுடைய மகனை மாதிரி மற்றவங்க சப்பானியாக இருந்தால் ஒரு இடத்துல சத்தியம் சொல்லி கொடுக்கும் போச்சுல இவரை வந்துட்டு இன்னொரு ஆளுடைய துணையோடு இருந்தால் அவர் எப்படி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறான்னு கேள்விக்குறியா இருக்குன்னு பார்க்கும். அவர் நடந்தால் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தை எங்கே பிரசங்க கேட்க போகிறாங்களோ அங்கே கேட்க முடியுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கப்புறம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அப்போ துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை அப்படிங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம என்ன செய்து அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனங்கள் படிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 65 வசனங்கள் 20 முதல் 25 முடிய. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். போதும் பார்ப்போம். அப்போ அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்களை பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள் என்றது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் அப்போ வந்து சின்ன வயசு இறக்குற குழந்தைகள் அங்கே இருக்கிறதில்ல. தன் நாட்களை பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான்றது உண்டாயிரார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு கல்லறை தோட்டத்தில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன். அதில் வந்து சிலுவை அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கும் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிலுவை வச்சுருப்பாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு 6 மாத குழந்தையிலேருந்து நம்ம 6 மாதம் கூட நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் போய் பாருங்கள் 1 வயதுலேருந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி 1 வயதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயதுக்கு மேலே உள்ள மனிதனோட எல்லா பாடி எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லறை தோட்டில் இருக்குன்னு பார்க்கணும். நானும் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வயது உள்ளேயும் நம்ம இருக்கிறது 1லேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா அதை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனுன்றது. அப்போ சின்ன வயசுலேயே குழந்தையா பிறந்து இறக்குறவனும் அங்கே எடுத்தது பாலகனும் தனது நாட்கள் பூர்ணமாக கிழவனும் உண்டாயிரார்கள் என்றது. அப்போ எல்லாரும் நினைச்சிடாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க அதுங்கான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ 100 வயது உள்ள மறிக்கிறவனும் வாலிபன் என்னப்படுவான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 100 இன்னைக்கு வந்து 100 வயதுன்னு சொல்லி இறக்காங்களா அதான் பூரண வயதோட அப்படின்னு சொல்லி பார்க்கும். பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னு அவன் பூர்ண வயதோட இருந்து அந்த பிதாக்களின் கலையில் சேர்க்கப்பட்டான் பூரணம் சொல்லப்பட்டு பார்க்கும். அந்த மனிதர் 100 வயது மறிக்கிறவனும் வாலிபன் என்னப்படுவான். அப்போ ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 100 வயது மறிக்கிறவரும் அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா வாலிபன் என்று சஃபனாக இருப்பான் நடுங்கான சொல்லப்படும் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே இந்த யோசுவாக்கு அழைப்பு குறித்து சொல்லும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த 80 வயது இருந்தாலும் கூட அவர் நினைச்சுறாங்க
அவங்களோட எப்படி தான் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிபன் என்ன அப்படி சூழ்நிலைன்னு பார்க்கும். அதே மாதிரி மோசையும் நினைக்கிறாரு தேவன் வழி நடத்தல பார்த்தீங்கன்னா அவரு ஒரு வாலிப ஸ்டேஜில் இருக்கான்னு பார்க்கும். அது தேவனுடைய வழிநடத்தை பார்க்கும். அந்த அந்த வனாந்தர பயணத்தை பார்க்கும். அதே மாதிரி தான் அங்கே இருக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வீடுகளை கட்டி அவையிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவையில் கனியை புசிப்பார்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வீடுகளை கட்டி அவையிலே குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நட்டி அவையிலே கனியை புசிப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க பார்க்கும். ஏதேன் தோட்டத்தில் வீடு கட்டியா இருந்தாங்க இல்லை, இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிலர் இருந்து போதிக்காங்க. பலரால் சொல்லப்பட்டது. சிலர் வந்துட்டு அதை வந்து நம்பப்படுறதுன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டத்தை நட்டி அவளுக்கு கனியை புசிப்பார்கள். அங்கே அடிச்சிட பார்த்தீங்கன்னா வீடை கட்டி அடிச்சுவாங்க, ராஜ்யத்தை குடிப்பாங்க, திராட்சை தோட்டத்தை நாட்டி கனியை புசிப்பார்கள் இருக்கு. அவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் கொடுக்கும் முச்சில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும் முச்சில், ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வைக்கும் முச்சில் அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் வந்துட்டு தோட்டத்தை பண்படுத்துங்க அப்படின்றது. பண்படுத்தவும் காக்கவும் வச்சிருக்காரு. காக்கவும்னா அதை வந்துக்கிட்டு என்னதுன்னா அதை வந்து பாதுகாக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மேரேஜ் என்னது மனைவியை கட்டி காப்பாற்றுற விஷயம்னு பார்க்கும். ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கொடுத்தா அவளை கட்டி காப்பாற்றுற விஷயம்னு பார்க்கும். ஒரு மனைவி ஒரு புருஷனை கொடுக்கும்போது கணவனை அவர் கட்டி காப்பாற்றுற விஷயம் பார்க்கும். அதை தான் மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். அப்போ காப்பாற்றுறதுன்னா அந்த குடும்பத்தை வழிநடத்துகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி ஏதேன் தோட்டத்தில் வந்துட்டு என்ன சொல்ல பார்த்தா பண்படுத்தும் காக்கம்னா அதை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற. மேரேஜ்னா அதை வழி நடத்துகிற பொறுப்பும் அதை ஒரு விஷயத்தை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ராஜ்யத்தில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி அதில் குடியிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்த தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். போதும் பார்க்கும். அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடியிருக்கிறதும். அப்போ கட்டுகிற வேறொரு குடியிருக்குன்னா இன்னைக்கு ஒரு வீடு கட்டி வேற ஆளுக்கு அடிச்சுறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்துக்கிட்டு வாடகை கொடுக்காங்க, லீஸு கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டுறாங்க, ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க, அந்த லோனை கட்ட முடியலன்னு என்ன பண்ணுறாங்க, வீடு ஜப்தி ஆகுதுன்னு பார்க்கும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறது கிடையாது, அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஒரு வீட்டில் ஒரு ஆள் குடியிருக்கணும்னா அந்த ஆளுக்கு என்ன இல்லை, வீடு இல்லைன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போது அந்த ஆளுக்கு எல்லாரும் என்ன செய்ய போடுறது, தேவன் ஒரு வீடு கொடுக்க போகிறான்னு பார்க்கும். அப்போ எல்லாருக்குமே சொந்த வீடு இருந்தால் யாராட்டும் வீடு வாடகைக்கு வீடு போவாங்களா, போக மாட்டாங்கன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்குன்னு பார்க்கும். எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தில் உள்ள ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி கானான் தேசத்தில் கொண்டு வர முச்சில் எல்லா ஜனங்களுக்கும் அவர் எடுத்தது சொந்த வீடை கொடுத்தாருன்னு பார்க்கும். அவங்களுக்கு தேசத்தை பங்கிட்டார்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க லேவி கோத்திரத்துக்கு அவங்களுக்கு தேசத்தில் பங்கு இல்லைன்னா லேவி கோத்திரத்துக்கும் அவங்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கத்தான் செஞ்சிச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்க்கும். இந்த லேவி கோத்திரத்தை யாரை அடையாளப்படுத்தினா அவங்களுக்கு பங்கு பாத்திரமும் சுதந்திரம் இல்லைன்னு இருக்கு. மற்ற எல்லா கோத்திரத்துக்கும் 11 கோத்திரத்துக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு லேண்டை பிரித்து கொடுத்தாங்க பார்க்கும். இவங்க வந்துட்டு லேவி கோத்திரர்களை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த எடுக்கிற 11 கோத்திரத்து கூட மின்டலாகி கலந்து இருக்காங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லேவி கோத்திரம் யாருக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இது வந்துட்டு அதாவது இந்த லேவி கோத்திரத்தை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு 1,40,000 பேரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள ஒரு ஆளுகை செய்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த லேவி கோத்திரத்தில் 2 பேர் இருக்காங்க. ஒன்று கோகாத்தும் பார்க்கும், அவங்க வந்து ஆசாரியர்கள் பார்க்கும். இன்னொன்று பார்த்தா லேவியர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் ஒர்க் பண்ணுறோன்னு பார்க்கும். இந்த பிரகாரத்தில் ஒர்க் பண்ணுற யாரை அடையாளப்படுத்தினா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ராஜ்யத்தில் வந்து திரள் கூட்டங்கள் யாரோட மிடிலாக இருப்பானா உலக ஜனத்தோட கலந்து ஜீவிப்பாங்கன்னு பார்க்கும். ஏன்னா இவங்க கலந்து ஜீவிச்சாதான் இவங்களால சத்தியத்தை அவங்களுக்கு எடுத்துரைக்க முடியும்னு பார்க்கும். இதுதே நம்ம அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இப்போ நம்ம பக்கத்தில் அண்டை வீட்டுக்காரங்க இருப்பாங்க, சத்தியம் தெரியாது இருப்பாங்க. அவங்கள சத்தியத்தை சொல்லி நம்ம என்ன பண்ண வரோம்னா சத்தியத்தில் வழி நடத்தும் பார்க்கணும். இதே மாதிரி தான் அங்கே ராஜ்யத்துலையும் அந்த மாதிரி விஷயம் நடக்கும் பார்க்கும். அங்கேயும் ராஜ்யத்தில் வந்துட்டு சத்தியம் சொல்லி கொடுக்க போது அங்கேயும் இங்கே எப்படி காணாத விசுவாசமோ அதே மாதிரி அவங்களுக்கு கிடைச்சது ஒரு காணாத விசுவாசத்தை தேவன் கட்டளை எடுப்பார்னு பார்க்கும். அதுதான்
விசுவாசம் பார்க்கும். அதாவது காண்கிற விசுவாசித்தால் விசுவாசம் என்னன்னு கேட்கப்படுது வேதத்துல. அது காணாதாவே விசுவாசம் தான் அது விசுவாசம்ங்கிறான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2ஆம் வரையில வந்துட்டு உயிர்த்தெழுப்பிட்டு போயிடுவார். அந்த உயிர்த்தெழுதல யாரை எழுப்பினாருங்கிறான விசுவாசிக்கணும்னா வேதத்துல தான் உயிர்த்தெழுதுங்கிற விஷயமே இருக்குன்னு பார்க்கும். மறுமைங்கிற விஷயத்தும் வேதத்துல இருக்கு, அதுக்கப்புறம் குரான்ல இருக்கு. வேற எந்த விதத்துலயும் அதை பத்தி கிடையாதுன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல வேதத்தைப்படி என்ன செய்வாங்க, ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கும் பார்க்கும். அப்படி விசுவாசிக்கிறவங்க ராஜ்யத்துல இருப்பாங்க. அந்த விசுவாசத்துல முடிவு பிறந்தவர் மரணம் பறி உண்மையா இருக்குன்னு சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த 1000 வருடம் முடிவு வரைந்து ஜனங்கள் அந்த சத்தியத்துக்கு உண்மையா இருந்தா நித்திய ராஜ்யத்துக்குள்ள அவங்க நினைச்சவங்க கடந்து சொல்வாங்க அப்படின்னு விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வேறொருவர் அந்த கனியை அதுக்கப்புறம் எடுத்துறது, அவர்கள் கட்டுவது வேறொரு குடியிருக்கவில்லை, அவர்களை நாட்டுகிறதும் வேறொருவரும் கனியை புசிப்பதில்லை. அப்போ நாட்டுகிறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தை என்ன ஒரு பயிர் செய்து அந்த பயிரை போய் விற்கிறாருன்னு பார்ப்போம். விற்க முடிச்சு அது எங்கே போய் பார்த்தீங்கன்னா கமிஷன் வியாபாரிக்கு பேருன்னு பார்ப்போம். 1 கிலோ தக்காளி 10 ரூபான்னா அதை வாங்கி விற்கிற கமிஷன் வியாபாரிக்கு கூட ஒரு 10 ரூபா போட்டு 20 ரூபாய்க்கு விற்காருன்னு பார்ப்போம். ஆனால் வியாபாரிக்கு 10 ரூபா தான் லாபம் இருக்கும் பார்க்கும், பெரிய லெவல் லாபம் இல்லைன்னு பார்க்கணும். ஆனால் அங்கே ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த பெயரை டைரெக்டாக விற்பனை கொண்டு வரலாம். அவருக்கு ஜிஎஸ்டியோ வரியோ எதுவுமே கிடையாதுன்னு பார்க்கும். வேற எந்த இடத்தரகரும் கிடையாது, யாருமே அவங்களுக்கு வந்துட்டு பிடுங்கி சாப்பிடுவதில்லை. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வியாபாரிகள் தெருவா வந்து கூவி செஞ்சுறாங்க, வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. இவங்க யாருக்கும் இந்த இடையில எந்த இடத்தரகரும் கிடையாது பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்துலையும் எந்த இடத்தரகர் கிடையாது, அங்கே எந்த ஜிஎஸ்டியும் கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த காரியம் மாதிரி இங்கே வந்துட்டு என்னன்னா அதாவது அவர்கள் நாட்டுகிறது வேறொரு கனியை புசிப்பதாக இருப்பதில்லை. அவங்களை யாருமே சுரண்டி திங்கிற மாதிரி கிடையாதுன்னு பார்க்கும். ஏனெனில் விருட்சங்களின் நாட்கள் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியினால் நெடுநாள் அனுபவிப்பார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொன்னதுன்னா, இப்போ உன் கையின் பிரயாசத்தினால் சாப்பிடுவாள், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகிருக்கும் சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துறாங்கன்னா இவங்க கையின் பிரயாசத்தை தேவன் ஆசிரியக்க அவன் நெடலாம் இருப்பான்னு பார்க்கும். அதில் விருட்சத்தின் நாட்கள் போல இருப்பான் இருக்கு. அந்த விருட்சங்கிறான விஷயத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ வந்து விருட்சங்கிறான விஷயம் பார்த்தீங்கன்னா சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம்லாம் பார்த்தீங்கன்னா 250 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. சில மரங்கள்லாம் ரொம்ப வருஷமாக இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மரங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெட்டினாலும் தளிர்க்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மனுஷன் எடுத்துறது தலையை வெட்டினா எடுத்துனாலும் மரணம் தான் சம்பவிக்கும். ஆனால் ஒரு மரத்தை வெட்டினால் அது என்ன திரும்பவும் ஒரு தழுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்படுது, விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனங்கள் இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோபு 14ஆம் அதிகாரம் 7 - 10 வாசிக்கலாம். யோபு அதிகாரம் 14 வசனங்கள் 7 முதல் 10 முடிய. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அதை வெட்டி போடப்பட்டாலும் திரும்பம் தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். மனுஷனோவென்றால் செத்தபின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? போதும் பார்த்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மரத்தை குறித்தாக ஒரு நம்பிக்கை உண்டு. அது என்னதுன்னா அது வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கும், அது இலைகளை துளிர்க்குன்றது. ஒரு மரம் வெட்டினா தளர்க்கும் போது அதான் விருட்சத்தின் நாட்களை போல இருக்கு. அப்போ வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா மரம் அது வெட்டப்படுற விஷயம் இருக்கு. அவன் ஒரு மனிதனை வெட்டினா மரணம் சம்பவிக்குன்னு பார்க்கும். ஆனால் அங்கே மரணம் இல்லைன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஜாதிக்குற ஒரு ஜாதி பட்டயம் எடுக்கிறதில்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் வேர் தரையிலே பழுதாகி அது அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வயசாகி அது டெத் கண்டிஷனில் போனாலும் அது தண்ணீரை ஊற்ற முச்ச பார்த்தீங்கன்னா தண்ணீர் வாசனையில் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும்ன்றது. ஒரு மரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ஊற்று அண்டையில் இருந்துச்சுன்னா ஒரு நதியாரத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் எப்போவுமே செழித்தோக்கி இருக்கும் பார்க்கும். ஒரு மரத்துக்கு
அதுக்கு நீர் நீர் வந்துட்டு அவசியமாக இருக்குன்னு பார்க்கும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆணிவேருங்கிறத வேறு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே நினைச்சது பூமி துளை போட்டு நீர் இருக்கிற இடத்துல போய் அந்த மரத்துக்கு தேவையான நீர் செத்து அடிச்சது அங்கே எடுத்துக்கொண்டு போயின்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நதி ஓரங்களில் இருக்க மரங்கள்லாம் அதிக நாள் வாழும் பார்க்கும். ஏன்னா அது வந்துட்டு நீரை உள்வாங்கி அந்த மரத்துக்கு கொடுக்குற சத்து அங்கே கொடுக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் தண்ணீருங்கிற அந்த சத்தியம் இருக்கனால ஜனங்கள் நீரோடு அதாவது நெடுநாளாக நினைச்சினாங்க அங்கே இருப்பார்கள் என்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது தண்ணீர் வாசனையில் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளை விடும் இருக்கு. மனுஷர் வேண்டாம் செத்தப்புன்னு ஒளிந்து போயிடான் இருக்கு. ஆனால் மனுஷன் செத்து போயிடான் இருக்கு. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா அது யோபு சொல்ல முடிச்சல மரத்தையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறான்னு பார்க்கும். மரமாட்டி வெட்டி போட்டா தலைக்கு மனுஷன் செத்து போய் ஒளிங்கி போகிறான் இருக்கு. அதான் இங்கே என்ன சொல்கிறோன்னா ஏசியாவில் விருட்சத்தின் நாட்கள் போல் இருக்கும். அப்போ மரம் வெட்டி போட்டால் தலை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனுஷனும் எப்படி பார்த்தீங்கன்னா அவன் தலைத்துவங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது பார்க்கும். அங்கே வந்து வெட்டினாலும் தலை இருக்கிற விஷயமும் இங்கே அவன் வந்துட்டு எப்படியும் வளர்ந்துக்கிட்டே போகிற விஷயத்தை அழைப்பு. இதுதான் வந்துட்டு எவர் லாஸ்டிங் அப்படின்னா முடிவில்லாத ஒரு உலகத்துக்கு ஒரு அடையாளமாக ஒரு அடையாள பாஷையில் அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளில் கிரியை நெடுநாளாக அணைப்பார்கள். அப்போனா அவங்க வந்து ரொம்ப நாளாக அங்கே வாழ்வார்கள். அதுக்கான விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. இப்போ ரெண்டு விஷயத்தையும் ஒரே காரியமே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆதாம் தவறு பண்ண முச்சில ஏதேன் தோட்டத்தில் வந்து துரத்த விடுறான்னு பார்க்கும். அதை பார்த்தீங்க அப்போ துரத்தி விட போச்சுல்ல அவன் ஆதாம் கொடுக்க தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீ நெத்தி வேறு நிலத்தில் சிந்தினா தான் உனக்கு சாப்பாடு அதுங்க அனுசரிச்சு சொல்கிறான்னு பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் லேபர் பெயின் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி ஸ்ரீகிட்ட சொல்கிறாரு நீ ஒரு குழந்தைய இந்த பூமியில் வந்துட்டு அவதரிக்கும் போச்சுல குழந்தை பெறும் போச்சுல நீ அழுது புலம்பி தான் இந்த இங்கே வந்துட்டு நீ என்னது ஒரு புத்திரனே என்னது பூமிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு சொல்கிறாரு. அப்போ நீ ஒரு குழந்தை பிறமிச்சு அழுது புலம்பி தான் பெறுவான்னு இருக்காரு. அதையும் ஆங்கிலத்தில் லேபர் பெயின் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை இதை விருதுவாக உழைப்பதில்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உழைக்கிறது வந்துட்டு அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனுஷன் உழைச்சனே என்னத்தை உழைச்சி என்னத்தை கண்டோம் அப்படி ஒரு சலிப்போடு இருக்கான்னு பார்க்கும். ஆனால் ராஜ்யத்தில் அப்படிலாம் ஒரு சலிப்பு கிடையாதுன்னு பார்க்கும். அப்போது அவர் உழைப்பு அவன் கையில் தங்கியிருக்கும், எங்கேயும் போகாது. அந்த உழைப்புன்னு பண்ணாங்க அங்கே அவன் ராஜ்யத்தில் நல்லா வாழ்கிறான், வீடு கட்டி அவன் சுகபோகமாக நல்லா வாழ்கிறான்னு பார்க்கும். துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை, அங்கே லேபர் பெயின் கிடையாது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு கூட அவருடைய சந்தானம் கர்த்தரால் ஆசிரியப்பட்ட சந்ததியாக இருக்குன்றது. இப்போ ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்யத்தில் என்னது பிள்ளை பெறுவதே கிடையாதுன்னு பார்ப்போம். அதான் இந்த வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லுவாங்க அவர்களுக்கு கூட அவருடைய சந்தானம் கர்த்தரால் அங்கே ஆசிரியப்பட்ட சந்ததியாக இருக்கும். அப்போ உயிர்த்தெழுதல் வரமுச்சில் இவர்களும் உயிர்த்தெழுதுறாங்க, அவங்க பிள்ளைகளும் உயிர்த்தெழுதுறாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன். அதில் வந்துட்டு 2 ஆம்பளை பிள்ளைகள், 3ஆவது ஒரு பொட்டை பிள்ளை பிறந்துடுது, அதோட அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் பிள்ளை பெறலன்னு பார்ப்போம். ஏன்னா அது போதுன்னு சொல்லி விட்டுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேவன் படைத்த போச்சில் ஆதாம் எவள்கிட்ட சொல்ல முடிச்சா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்ன விஷயம் சொல்கிறாரு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகம் சொல்லப்பட்ட அந்த நோவா சொல்ல முடிச்சு, நோவா காலத்தை சொல்ல முடிச்சல பேழையிலேருந்து வெளிவர முடிச்சு சொல்கிறாரு நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இருக்காரு. அப்போ 3ஆவது உலகம் சொல்லப்பட்ட ராஜ்யத்தில் பழகி பெருகி பூமியை நிரப்ப தேவையில்லைன்னு பார்ப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் ஒரு மனிதனை படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னா தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானேன்றது. அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி யாருன்னா 1,44,000 பேரை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். அந்த 1,44,000 பேர் வந்துட்டாங்கன்னா அங்கே ஸ்டாப் பண்ணப்படும்னு பார்க்கும். அப்போ அங்கே ராஜ்யம் முடிவுக்கு வரும். ராஜ்யம் அவங்க தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை ஆளுகை பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும். ஒரு வீட்டில் வந்துட்டு தொடர்ந்து 2 ஆண் பிள்ளை பிறகு 3ஆவது பெண் பிள்ளை பண்ணாங்கன்னா அவங்க நினைச்சாங்க குழந்தை போதும் உங்களுக்கு வந்தாச்சு, குழந்தை பெண் பிள்ளைக்கு ஆசைப்பட்டாங்க, பெண் பிள்ளை பிறந்தா போதுன்றதான்னு பார்க்கும். அதே மாதிரி சில வீட்டில் 2 பெண்களது பிறகு 3ஆவது ஒரு ஆண் குழந்தை பிறந்தாங்கன்னா ஆண் குழந்தை போதும், இதோட குழந்தை போதும், ஏன்னா நம்ம எதிர்பார்த்தா அந்த ஆண் குழந்தை வந்துட்டு போதும்னு சொல்லி நிப்பாட்டுவாங்க பார்ப்போம்.
அதே மாதிரி தான் தேவனுடைய பார்வையில் அந்த 1,40,000 பேர் என்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகுதோ அதோட போதும்னு சொல்லி நிப்பாட்டப்படுதுன்னு பார்க்கணும். இந்த ராஜ்யத்தில் யார் வருவாங்கன்னா, இந்த உலகத்தில் இருந்த எல்லா மனிதருக்கும் ஒரு உயிர் பிச்சை கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்து அவங்க தான் அவங்க ராஜ்யத்தில் வராங்க அப்படின்னு சொல்லப்படும் பார்க்கும். அப்போ வந்துட்டு தாயும் தகப்பனும் வராங்க, அதுக்கப்புறம் யாருன்னா அவங்களோட கூட பிள்ளைகள் வராங்கன்னு பார்க்கும். எங்கே ராஜ்யத்தில் வராங்கன்னு பார்க்கும். சபை வகுப்பார் எங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் அவங்க செல்வார்கள் விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலான்னு பார்க்கும். இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட ஒரு விஷயத்த அவங்க பேசுகிறாங்க பார்ப்போம். நம்ம அதை கூட நம்ம படிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 20 வசனங்கள் 27 36 வசனங்களை படித்தா புரியும் பார்க்கலாம். வாசிக்கலாம். லூக்கா அதிகாரம் 20 வசனங்கள் 27 முதல் 36 முடிய. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாய் இருந்து பிள்ளை இல்லாமல் இருந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இருந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவளும் பிள்ளை இல்லாமல் இருந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவனை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி இருக்க உயிர்த்தெழுதலில் அவர்கள் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். போதும் பார்க்கும். அப்போ அது உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் சிலர் வந்து அவன் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலே இல்லைங்கிற சதுசேயர்கள் வந்துட்டு சொல்லிட்டு வந்து கேட்காங்க. என்ன கேட்காங்கன்னா, ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கணவன் இறந்து போகிறாரு. அவன் மனைவி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு திருமணம் பண்ணுறாங்கன்னு சொல்லப்போ அவர் சகோதரர்கள் ஒரு திருமணம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண சட்டத்தில் இருக்குது. என்னென்னா, ஒரு பெண் இருக்கிறாரு. அந்த பெண் வந்துட்டு கணவன் இறந்து போயிட்டுனா கணவனாருடைய தம்பி அனுப்பிச்சிடலாம், அந்த அவங்களுக்கு திருமணம் பண்ணலான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு இறந்து போயிட்டாருன்னா அவங்க தம்பி தான் எடுக்கும்போது அயல் வீட்டில் எடுக்கக்கூடாதுன்னு பார்க்கும். இது நம்ம எங்கே பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா யூதாவுடைய விஷயத்தை பார்க்கும். யூதாவுடைய பையன் ஒருத்தரை இறந்துருவார். அவர் மனைவி அடிச்சிடாரு, இன்னொருத்தர் கட்டி கொடுப்பாங்கிற விஷயத்துல தாமாரை கட்டி கொடுப்பாருன்னு சொல்லுவார். அவர் வந்துட்டு வயது அவங்க இல்லாதனால அவர் வந்துட்டு பெரியவனானதுக்கப்புறத்தை ஆரம்பிச்சுவார். ஆனால் வந்துட்டு அவர் வந்து வேற ஒரு கட்டி கொடுத்துருவான்னு பார்க்கும். அதை ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் அந்த விஷயத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே தான் இங்கே சொல்லப்படுது. இந்த சம்பவம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி ஆகணுங்கிறான ஒரு புக்கில் உள்ள சம்பவம் தான். அதை தான் அவங்க கேட்காம பார்க்கும். 7 பேர் நினச்சிடாங்க, அவங்க வந்துட்டு திருமணம் பண்ணி அனுப்பி இறந்துடுறாங்க. உயிர்த்தெல்ல யாராக வருவாங்க அப்படின்னாலே ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேட்காம பார்க்கும். கேட்குற யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உயிர்த்தெழல் இல்லை என்ற சாதிக்கிற மனுஷன் பார்க்கும். இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருங்கிற விஷயத்த கேட்குறக்காக சொல்கிறான்னு பார்க்கும். நான் தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். 35 மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் எடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அன்றியும் போதும் பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இப்படி 7 பேர் அவங்க திருமணம் பண்ணி மறித்து போனாங்கன்னா உயிர்த்தெல்ல யார் மனைவியா அவ வந்துட்டு 7 பேருக்கு யார் மனைவியா இருப்பா நினைச்சதை சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை பிரதித்தமாக அதாவது இந்த இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டு பெண் கொடுத்து வருகிறார்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்பிரபஞ்சம்னா இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து வர்றாங்கன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து வந்த லைவ் அவராது அவருடைய காரியத்தை சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வந்து சம்பவத்தை சொல்கிறான்னு பார்க்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம்னு பார்த்தீங்கன்னா கானாவும் திருமணத்தில் தான் அவர் அற்புதம் செய்யணும்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் எல்லாரும் திருமணம் செஞ்சு குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மறுமையிலே அப்படின்னு சொல்கிறாரு, மறுமையில் உயிர்த்தெழுதலை எழுந்திருத்தலை அடைய பாத்திரமாக எண்ணப்பட்டவர்களோ. அப்போ உயிர்த்தெழுதல் அடையிறதுக்கு பாத்திரமான எண்ணப்படுறவங்க இருக்காங்க, 2ஆம் மரணத்துக்கு போகிறவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாருன்னா
இதை பார்த்தா என்ன பண்ணுறோம், பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை. பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதுன்னா பெண் அப்புறம் ஒரு வீட்டில் இருந்து ஆணுக்கு திருமணமாக பெண்ணை எடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. பெண் கொடுப்பதில்லை அப்படின்னா இன்னொருக்கு ஒரு ஆளை இன்னொரு வீட்டில் இருந்து பெண்ணை கொடுக்குற விஷயம் பார்க்கணும். ஒரு வீட்டில் இருந்து எடுக்கிறாங்க, பெண் எடுக்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தில் இங்கேருந்து பெண்ணு கொடுக்குறான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயம் என்ன எங்கே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜ்யத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாரு பார்க்கணும். அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள், அவர்கள் வீட்டிலும் பிள்ளைகளாக இருக்கார்கள், தேவதூதருக்கு ஒப்பாய் தேவனுக்கு பிள்ளையாக இருக்கிறார்கள். இதுதான் இங்கே விளங்கப்படுது. தேவதூதருக்கு ஒப்பாகவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்க வந்துட்டு கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, அவர்கள் தேவதூதர்கள் போல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. தேவதூதர்கள் ஒப்பா இருப்பாங்கன்னா தேவதூதர்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் படங்கள்லாம் தேவதூதருடைய அந்த சில படங்கள்லாம் சித்தரிக்கிற விஷயம் அப்படின்னா ஒரு பெண்கள் மாதிரி நீண்ட அங்கேயும் மார்பகம் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நிறைய சில ஆலயங்களில் ஓவியமாக நினச்சிருக்குது வரையப்பட்டிருக்குன்னு பார்க்கும். என்ன சொல்ல வராங்கன்னா தேவதூதர் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அவங்க இரண்டு பாலினம் அப்படிங்கான விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். மலையாளத்தை சிகண்டிம்பாங்க, இங்கே நம்ம ஊரில் திருநங்கைன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கான விஷயத்த சிலர் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் ஆக்சுவலி அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். தேவதூதர்கள் யாருன்னா அவங்க ஆண்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்ல போகுது. அவங்கள புருஷர்கள் என்று வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவங்க புருஷர்களாக இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ தேவ தூதர்கள்னா அவங்க தேவ தூதர்களை என்ன சொல்கிறாங்கன்னா காட்சன் சொல்லப்படுது. தேவ தூதர்கள் என்ற வார்த்தைகள்லாம் ஆங்கிலத்தில் காட்சன் சொல்லி போட்டிருப்பாங்க. தேவ புத்திரர்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டும் பார்க்கும். தேவ தூதர்களே சில தேவ புத்திரர்கள்ங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அப்போ தேவ தூதர்கள் ஆணும் பெண்ணும் இடப்பட்டவங்களும் கிடையாது, அவங்க புருஷர்கள் என்று சொல்லப்படுதும் பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம், ஆதியாகத்தில் படிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2:14 வாசிங்க, அதை புரியும் பார்க்கும். ஆதியாகமம் அதிகாரம் 18 வசனங்கள் 2 மற்றும் 16. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். அப்போதும் பார்க்கும் இந்த சம்பவம் என்ன சொல்ல போகுதுன்னா ஆபிரகாம் அந்த 3 புருஷர்கள் சந்திக்காம பார்க்கும். இந்த 3 புருஷர்கள் என்று தேவதூதர்கள் சொல்லப்பட்டிருக்க. ஒன்று பிரதான தூதன் மிகாவேல், நம்ம அடவராக சேர்த்து இடையில் கொடுத்தது. அவர் போடுறாங்க. அந்த 2 தூதர் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சோதம் குமாரத்தை அழிக்க போகிறாங்கன்னு பார்க்கும். அதே ஆதியாகமம் 19:1 வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டும் குனிந்து அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ லோத்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறான்னு பார்க்கும். ஏன்னா லோத்து அபிரகாம் இருக்கும் சில தேவதூதர்கள் போனதை அவர் ஏற்கனவே பார்த்தனால என்ன நினைச்சாரு, அவங்க தேவபுத்திரன் என்று அறிந்து கொள்றான்னு பார்க்கும். இப்போ அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் புருஷர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுமாதிரி ஆதியாகமம் 19 தூதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ இந்த புருஷர்கள் தூதர்கள் 2 பேரும் ஒன்று தான் பார்க்கும். அப்போ தூதர்கள் 2 பாலினம் கிடையாது, அவங்க ஒரே பாலினம். அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா புருஷர்கள், ஆண்களை அதை அடையாளப்படுத்துறது விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது ஏன் அந்த மாதிரி தேவ தூதர்கள்ங்கிறான விஷயத்த சொன்னாருங்கிறான விஷயத்த படிக்க போகிறோம். அவங்க என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க புருஷராக இருக்காங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வசனத்தை படித்து தான் புரியும் பார்க்கும். எரேமியா 30:6 படிக்கிறேன். எரேமியா அதிகாரம் 30 வசனம் 6. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன. போதும் பார்க்கும். அப்போ ஏன் அங்கே அந்த தேவ தூதர்களை அந்த தேவ தூதரை போல இருப்பான்னு சொல்கிறான்னு ஏன் சொல்கிறான்னா தேவ தூதர் புருஷர்களாக இருக்கான்னு பார்க்கும். புருஷரும் தேவ தூதரும் ஒரே ஆளை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போ புருஷர்கள் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா ஆணா பிறந்தவனு பிரசவம் உண்டோன்றது கேட்டு பாருங்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா புருஷர்களால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பிரசவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தான் அங்கே
தேவன் வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு அவங்க என்ன கேட்டகரியில் இருப்பாங்கன்னா வந்துட்டு வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்போ அங்கே ஒரு புருஷர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும். அவங்களாம் புருஷருக்கு தான் பிரசவிக்க முடியாதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து பிரசவம் அவங்களுக்கு கிடையாது, பிள்ளை பெற விஷயம் அங்கே கிடையாது. அதை தான் அங்கே தேவ தூதர்களுக்கு ஒப்பாகும் அப்படிங்காரு. ஏன்னா ஆணுக்கு கம்பேர் பண்ணாமல் தேவதூதரால் என்ன திருமணம் பண்ண முடியுமா? திருமணம் வந்து குழந்தை குட்டி வரும்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து தேவ தூதர் போல இருப்பாங்க, புருஷர் மாதிரி இருப்பாங்க அங்கே அனுசரித்து தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, இதான் அந்த விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த ஏசியா 65ஆம் அதிகாரம் படித்தோம்னா அது வந்து நம்ம தொடர்ந்து படிக்கலாம் பார்க்கணும், வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும் பார்க்கும். ஓநாய் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது யாரை அடையாளப்படுத்துன்னா, இது வந்து கல்லை தீர்க்கதரிசி அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆட்டுத்தோல் போட்ட ஓநாய்கள் உங்கள் இடத்துல வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அந்த இருக்கிறதான இந்த பாஸ்டர்மார்கள் அவன் பார்க்கும். அப்போ அதாவது அந்த என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காசுக்காக ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். அதான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கூலிக்காரன் வந்துட்டு எடுத்தது ஓநாய் வருவதை கண்டு ஆடில் விட்டு ஓடுகிறான்னு பார்க்கும். இன்னைக்கு கூலிக்காக சபையை மேய்க்கிற அந்த அவர்களும் பார்க்கும். அவங்களும் என்ன செய்வாங்க வந்து ராஜ்யத்தை கொண்டு வரான்னு பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு பார்க்கும். ஓனாய்னு ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆடு மாதிரி இருந்துக்கிட்டு நல்லவமாக நடிக்கிற அந்த கூட்டத்தையும் தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்து கொண்டு வரான்னு பார்க்கும். ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் ஆட்டுக்குட்டிங்கிறது திரள் கூட்டத்தை அடல்படுத்தும். அவங்களும் இங்கே தான் இருப்பான் பார்க்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கல திங்குன்னு இருக்கு. லிட்டரலாக நம்ம எடுத்தாலும் எடுத்துக்கலாம். சிங்கங்கிறது எடுக்கிறதுனா ஆவிக்குரிய அர்த்தத்தில் சிங்கம்ங்கிறது யாருன்னா சிங்கங்கிறது ராஜாக்களே அடையாளப்படுத்தி பார்க்கும். எதற்கு பின்னடையாத சிங்கம் ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து வேதத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்கும் பார்க்கும். மாட்டை போல வைக்கல் திங்கன்னா சிங்கம்னது ராஜாக்கள் வந்து ராஜ மேன்மையோட ராஜ போத்தனத்தோடு சாப்பிடாம பார்க்கும். ஆனால் அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சராசரி மனுஷன் சாப்பிட்ற ஆகாரத்தை தான் அங்கே சாப்பிட முடியும்னு பார்க்கும். அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாதுன்னு பார்க்கும். உயிர்த்தலில் வர்ற எந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏதோ எல்லார ஆளுக்கும் சாதாரண ஆள் மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்படுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்து புழுதி சர்ப்பத்து இரையாகும்னு இருக்கும். புழுதிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, சாத்தானை கெட்டி 1000 வருட அளவுக்கும் எங்கே போடுறோன்னா புழுதி பாதம் ப்ளஸ் ஆழம் பாதாளம் இருக்கு. பாதத்துக்கு கீழே இருக்கிற அந்த புழுதிக்குள்ள சாத்தானை கட்டு வைக்கிறான்னு பார்க்கும் இரையாகும். அதுக்கப்புறம் என்னுடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வதும் இல்லை, கீடு செய்வதும் இல்லைன்னு இருக்கு. பர்வதம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜ்யத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துது. அங்கே எங்கே யாரும் கிடையாது. ஏன்னா சாத்தானை கட்டி போடுறதுனால அங்கே யாரும் இல்லைங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 65 ஏசியா 65 அங்கே 20 பார்த்தீங்கன்னா இனி வந்துட்டு இனி அற்பம் ஆயுசும் உள்ள பாடமும் தன் நாட்டில் பூரணமாக கிளவனும் உண்டாயிறார்கள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திருவிழியத்தை என்ன போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தை இனி ஒருபோதும் ஒரு குழந்தை பிறந்தவுடன் மரிக்காது, இனி நகரத்தில் எவரும் குறுகிய வாழ்நாளோட மறைக்க மாட்டார்கள், ஒவ்வொரு குழந்தைகள் நீண்ட காலம் வாழும், ஒவ்வொரு வயோதிபர்களும் நீண்ட காலம் வாழ்வான், 100 ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவன் இளைஞன் என்று அழைக்கப்படுவான், பாவம் செய்யாதவன் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் வாழ்வு முழுவதையும் துன்ப அடைவான் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போது இதாத விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். திருவிழியத்தில் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, வந்துட்டு ராஜ்யத்தில் அந்த குழந்தைகள் இருப்பார்களா அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம வந்து படிக்கலாம் பார்க்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து குழந்தை வந்துட்டு அபார்ஷன் பண்ணி இறந்துடுறாங்க, அந்த குழந்தையுடைய காரியங்களை என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். அவங்க எடுக்கிறது அதாவது ஒரு குழந்தை பிறந்து இறங்குற விஷயம் பண்ணால் பூமி தூளில் நித்திரை பண்ணுறதுன்னு பார்க்கும். அது பாதாளம் அப்படிங்கிற விஷயம் பார்க்கும். பூமி பந்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறது பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாயின் கருவறையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பாதாளத்துக்கு தான் ஒரு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா
யோனா வந்துக்கிட்டு மீன் வயிற்றில் இருக்குன்னு சொல்கிறார், நான் பாதாளத்துலேருந்து அபியமிட்டேன் சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்போ வந்துட்டு ஸ்ரீனுடைய வயிறு எதை அடையாளப்படுத்துனா ஒரு பூமி பந்தயத்தை அடையாளப்படுத்துது. அது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாதாளத்துக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கும் பார்க்கும். அங்கே மறிக்கிற அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் வருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம நினச்சலாம் படிக்கலாம்னு பார்க்கும். சகரியா 8ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரம் 3லேருந்து 8 வரை வாசிக்கலாம். சகரியா அதிகாரம் 8 வசனங்கள் 3 முதல் 8 முடிய. நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். திரும்பவும் எருசலேமின் வீதிகளில் முயர் வயதினாலே தங்கள் கைகளில் கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிழவிகளும் குடியிருப்பார்கள். நகரத்தின் தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதிகளில் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே எங்கன்னு சொல்றாருன்னா, நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் சொல்றாரு. எருசலேம் சத்திய நகரம் என்றும் சீனியனுடைய கர்த்தரின் பர்வதமும் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பூமியின் நடுமையமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எருசலேம் இருக்குன்னு பார்க்கும். அதுதான் பரிசுத்த நகரம், அதுதான் உலகத்துக்கே கேபிட்டலாக இருக்குன்னு பார்க்கும். அது நடுமையங்கிறான விஷயத்தை அங்கே வந்து ஏசியாவில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். திரும்பவும் எருசலேமின் வீதிகளிலே முதிர் வயதிலே தங்களை கைகளிலே கோலை பிடித்து நடக்கிற கிழவனும் கிழவியும் குடியிருப்பார்கள். 100 வயது மறைக்கிற நினைச்சிடாது அங்கே நினைச்சுவாரு முதியவரில் நினைச்சிருவாங்க இருப்பார்கள் சொல்லி எங்கே போட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஏசியாவில் அங்கே போட்டுச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லுவாரு, அந்த கிழவனும் கிழவிகளும் அப்படிங்கான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே என்ன பண்ணுறதுன்னா 100 வயதுள்ள மறிக்கிறவன் வாலிபன் என்ன பண்ணுவான் என்னன்னு சொல்லிருக்கும். 100 வயதுள்ள பாவியோ சபிக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 100 வயதுனால ஒரு கிழவன் சொல்லி நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் அங்கே இருப்பான் பார்க்கும். அப்போ வந்து கோலை பிடித்து நடக்கிற கிழவனும் கிழவியும் இங்கே கூடியிருப்பான்னு பார்க்கும். அவங்க என்ன எங்கே அங்கே எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வாலிபன் என்ன பண்ணுவான்னு இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் தெருக்களில் நகரத்து தெருக்களிலே விளையாடுகிற ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அதன் வீதியில் நிறைந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்றாங்க. அதைத்தான் நீங்க ஏசியாவில் 65ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அங்க எடுத்த துன்பம் உண்டாக அங்க பிள்ளை பெறுவதிலே அவர்களோடு கூட அவங்களோட சந்தானம் அவங்களா ஆசிரிக்கப்படும். அவர்களுக்கு கூட அவங்க சந்தானம் ஆசிரிக்கணும்னா அங்க என்ன பண்றாங்க ராஜ்யத்துல இந்த என்ன சொல்றாங்க பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அது வீதிகளே நிறைந்திருப்பார்கள் என்று இதே கர்த்தர் சொல்றான்ருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் வசனம் படிங்க. செய்திகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இது அந்த ஜனத்தில் மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமாய் இருந்தாலும் என் பார்வைக்கும் ஆச்சரியமாய் இருக்குமோ என்று செய்திகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமுமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போதும் பார்க்கும். அப்போ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இது என் ஜனத்தின் மீதியானவர்களின் பார்வைக்கு அந்நாளில் ஆச்சரியமா இருந்தாலும் அவன் பார்த்த மீதியா இருந்த ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம எங்கே படித்தோம் லூக்காவில் என்ன படிச்சோம் பார்த்தீங்கன்னா என்ன மீதியாக இருக்கிற ஜனங்களை எதை அடையப்படுத்தினா உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரமாக எண்ணப்பட்டவர்கள் அவங்க தான் மீதியான ஜனங்கன்னு பார்க்கணும். அவங்க வந்து வந்திருக்கவங்க இடப்படுறாங்க அவங்க பார்வைக்கு நாள். அப்போ வந்துட்டு மீதியாக இருக்கிற ஜனங்கள் அது இந்த ஜனத்துக்கு மீதியாக இருக்கிறவர்கள் பார்வைக்கு அந்த நாளே ஆச்சரியமாக இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்குமா என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். அப்போ எல்லாருமே உயிர்த்தெழு வர மூச்சில் ஒரு பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் என்னுடைய பார்வையில் ஆச்சரியம் இல்லைன்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நடக்குங்கிறான விஷயத்த நினைச்சது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு பார்க்கும். இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு பார்க்கும். அவர் நினைச்சாரு இப்போ யோனா தீர்க்கதரிசி நினைச்சாரு நினைவைக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, அழிவு குறித்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு. அந்த அழிவு நடக்கும் போச்சுல சொன்ன தீர்க்கதரிசிக்கு ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்னது அப்படி நடக்கும். ஆனா வந்துட்டு அங்க அந்த அழிவை சந்திக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா அதை எதிர்கொள்ளலன்னு பார்க்கும்.
அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு எல்லாம் தெரியுதுனால அவருக்கு ஆச்சரியம் இல்லை அப்படின்னு நினைச்சு சொல்லப்படுவது பார்க்கும். இதோ கிழக்கு தேசத்திலிருந்து தெற்கு தேசத்தை என் ஜனங்களை ரட்சித்துன்றது. அப்போ இது இஸ்ரேல் ஜனங்களையும் அடையாளப்படுத்தும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களையும் அடையாளப்படுத்தும்னு பார்க்கும். அதான் வந்துட்டு என்ன செய்யறது, கிழக்கிலும் மேற்கிலும் வந்து ஆபிரகாம் ஈசாக்கோட பந்தி இருப்பார் இல்லையான்னா உலக ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உலக ஜனங்கள் என்ன செய்றாங்க, வித்தல் வருவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வித்தல் வருவாங்கன்னு பார்க்கும். அவர்கள் அழித்து கொண்டு வருவேன், அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள், அவர்கள் எனக்கு உண்மையும் நீதி உள்ள ஜனமா இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார் என்றது. பார்த்தீங்கன்னா சேனையின் கர்த்தர் அப்படிங்கான விஷயத்தை அவர் சொல்றாருன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர் இதான் பார்த்து முடிச்சிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 8, அதுக்கப்புறம் சகரியா 8 10 10லேருந்து 12 வரை படிங்க. இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருகஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கிடை நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரையொருவர் விரோதிக்க செய்தேன். இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 12 விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும், திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும். இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன். போதும் பார்க்கும். இந்த மீதியானங்கிற விஷயத்தை எதை அடையாளப்படுத்தீங்கன்னா, அந்த 1000 வருட அரசாட்சியில அந்த நின்று மீதி அந்த ஜனங்கள் மீது இருந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள போற ஜனங்களை இதையோட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்நாட்களிலே முன்னே மனுஷன் வேலையில் பலனும் இல்லை, மிருக ஜீவனின் வேலையினால் பலனும் இல்லை என்றது. அதை தான் நம்ம ஏசி 65 படிக்கும் சொன்னது. அது அவங்க உழைக்கிறது எந்த விருதாவா உழைக்கிறதும் இல்லை என்றது. விருதாவா உழைப்பதில்லைன்னா அவங்க வந்துட்டு ஏன்னா உழைக்கிறவங்க ஒரு கேள்வி கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ இந்நாட்களில் முன்னே மனுஷன் வேலையில் பலனும் இல்லை, மிருகத்தின் ஜீவன் வேலையினால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கத்து நிமித்தம் சமாதானம் இல்லை, எல்லா மனுஷனுக்கும் ஒருவர் விரோதிக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தர் பிடிக்காதுன்னு பார்க்கும். பொறாமை, மண்கண், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகாந்திரம் இல்லாமல் பகைக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு சேவனையெல்லாம் வைக்காங்களாம். அதெல்லாம் கேட்க முடிச்சது சிரிப்பாகவும் வருது, ஒரு யோசனையாகவும் இருக்குன்னு பார்க்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு உலகத்தில். அந்த மாதிரி ராஜ்யத்தில் அப்படி கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இப்பொழுது இந்த ஜனத்தை மீதியா இருக்கிறவர்கள் நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் சேர்ந்து கத்த இருக்காங்க. ஏன்னா முந்தின இருக்கும்போது நான் நினைச்சதை தண்டிக்க மாட்டேன் இருக்காரு. விதைப்பு சமாதான நூலாக தான் இருக்கும். அப்போ ராஜ்யத்தில் விதைச்சு நினைக்கிறாங்க, அவங்க வந்து அறுக்கிறாங்கன்னு பார்க்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், பூமி தன் பலனை தரும், வானம் தன் பணியை தரும், இந்த ஜனத்தை மீதியா இருக்கிறது இதை எல்லாம் சுதந்திரிக் கொள்வார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வானம் தனது பணியை தரும் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வானம் தனது மழையை தரும் தான் போட்டிருக்கணும். ஆனால் வந்துட்டு இங்கே பணியை தரும் இருக்கு. இதை எதை அடையாளப்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் அங்கே மழை பெஞ்சு தான் அங்கே நினைச்சதாக அங்கே சொல்லப்படலாம் பார்க்கும். ஏதேன் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, மழை வர்றதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு பூமி வந்துட்டு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, பூமியிட மழை பெய்யாம அதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு மூடு பனி வந்து நினைத்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு குளிர் வச்சது அடங்கான விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். ஆதியாகமம் 2:5 நிலத்தினுடைய சகல செடிகளும் பூமியில் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தின் சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனென்றால் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்ததில்லை, அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை நனைத்தது இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, நிலத்தின் சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழை பெய்யவில்லை, நிலத்தை பண்படுத்த மனசில்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எதை அடையாளப்படுத்துறது, ஏன் இதை சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு விதை எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதை வந்துட்டு மூடி வச்சிடறோம் பார்க்கும். மூடி வச்சுட்டு அதுக்கு என்ன செய்யணும், தண்ணி தொளிக்கன்னு பார்க்கணும். இல்லாட்டி நம்மளாம் வந்து தண்ணி தொளிக்கன்னு பார்க்க. அதாவது நிலத்தை பயன்படுத்த மனுஷன் இல்லை, ஒரு மனுஷன் விதை போட்டு அதை தண்ணி பார்ப்பான் பாட்டுறான். ஆனால் அங்கே தண்ணி இங்கே பாய்க்கிறதுக்கு ஆள் இல்லை.
அப்போ தண்ணியை பாய்க்கணும்னா அங்கே மனுஷன் இருக்கணும், மனுஷனும் இல்லை. அப்போ அதுக்கு சரி விதைக்கு தண்ணி வேணும்னா அங்கே வந்து மழை பெய்யும்னு பார்க்கும், அங்கே மழையும் பெய்யலன்னு பார்க்கும். அப்போ அங்கே எப்படி தான் அங்கே வந்து தண்ணி ஷோர் வந்துச்சுன்னா தண்ணி வர்றதுக்கு 2 காரியம் இருக்கும். ஒன்று மழை பெஞ்சு அந்த வந்து விதையில் பட்டால் தான் விதை வளரும்னு பார்க்கும். இல்லாட்டினா அதை தண்ணீர் ஊற்றுறதுக்கு மனுஷன் இருக்கணும், அங்கே மனுஷன் இங்கே தேவன் உண்டாக்கப்படலன்னு பார்ப்பேன். ஏன்னா மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னே நினைச்சாரு விதைகள்லாம் தேவன் நினைச்சாரு நிலத்தில் தூவிட்டாருன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் சில. அப்போ எப்படி அதை வந்துட்டு தண்ணீர் தேவை அந்த விதை வளர்றதுக்கு. அந்த தண்ணீர் எப்படி வந்துச்சுன்னா அது வந்துட்டு மூடி பண்ணி பூமியில் நனைத்து பூமியெல்லாம் நினைத்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி நினைந்து தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறோம் மரம் செடி உண்டாச்சு. அதனால விஷயத்தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது இன்னைக்கு பெய்கிற மாதிரி பெரிய மழை பெஞ்சு தேசத்தை அழிக்கிறதெல்லாம் அங்கே கிடையாது. மூடு பண்ணி நனைஞ்சு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படும் பார்க்கும். அதான் சொல்லப்படுது. அவன் நினைச்சிருவாரு பூமி தன் பணி தரும், இந்த ஜனத்து மீதியார்கள் அல்லது எல்லாம் சுதந்திரத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நினைச்சதுல. மீதியானவர்கள்னா அந்த 1000 years kingdom இருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் போகிறவங்களே இதை அடையாளப்படுத்துது என்ன விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதேனுடைய வாழ்க்கை அடங்கான விஷயத்த எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதேனும் மாதிரி ஒரு வாழ்க்கை எங்கே அங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 33, 34, 35, 36 வாசிக்கலாம். எசேக்கியேல் அதிகாரம் 36 வசனங்கள் 33 முதல் 36 முடிய. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவந்தாரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். 34 பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். 35 பாழாய் கிடந்த இத்தேசம் ஈரின் தோட்டத்தை போலாய் சென்றும் அவந்தாரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணைகள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். 36 கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அப்போதும் பார்க்கும். அது மாதிரி பாலான தேசத்துல கடந்து போகிற யாவருக்கும் பார்வைக்கு பாலா கிடைக்கிறது பாலா பயிரிடப்படும். அவன் வந்துட்டு எப்படி அந்த எருசலேம் வந்துட்டு மண்மேடா கடந்து இருந்ததை எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் பயிரிட்டு செழிப்பி ஆக்கினாங்களோ அதே மாதிரி எடுத்துறது இந்த உலகம் நினைச்சது அந்த மாதிரி ஒரு செழுமைக்குள்ள போகும் பார்க்கும். பாலாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிடுச்சு என்றும் அவந்தரமும் பாலாம் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பான குடியெடுக்கப்படமாய் இருக்கும் என்றும் சொல்கிறார். கர்த்தராகி நான் நிர்மூலமானவற்றிலே கட்டுகிறேன் என்றது 3ஆம் உலக யுத்தத்தில் அங்கே நிர்மூலம் ஆயிருது. நிர்மூலம் கட்டுகிறேன் என்று பாலாயினதை பயிரிட நிலமாக்கிறேன். பாலான நிலத்தை எடுத்துட்டா பயனிட நிலமாக இருக்கிறாரு. அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். அப்போ மீதியான ஜாதிகள் அப்படின்னா 2ஆம் மரணத்துக்குள்ள போனவங்களை அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்கள தவிர்த்து மற்றவங்க அறிஞ்சுக்கிடுவார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1000 years kingdomத்துக்கு அப்புறம் நித்திய ராஜ்யம்ங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. அவங்களும் மீதியான ஜனங்கள் அவங்களும் இதை அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இதுதான் விஷயத்தை இதை அடையாளப்படுத்துது. ஏதேன் மாதிரி ஒரு வாழ்க்கையை அங்கே கர்த்தர் கட்டளையிடுறாருங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்து ஒரு ஜனம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களை வந்துட்டு விரோதிக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. ஏசாயா அதிகாரம் 2 வசனங்கள் 2, 3, 4. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்,
நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். 4. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. போதும் பார்க்கும். அங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, சீயோனிலிருந்து வேதம் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுன்றது. சீயோனிலிருந்து வேதம்னா இந்த சீயோன் யாரெல்லாம் 1,44,000 அடையாளப்படுது. இதை நீ வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் படித்தா புரியும் பார்க்கும். அவன் பார்த்து என்ன சொல்றாரு, அவர் ஜாதிக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். கடிந்து கொண்டு சத்தியத்தை போதிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்பொழுது அவர்கள் பட்டயத்தை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவர்களாகவும் அடிப்பார்கள். அப்போ வந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஈட்டி ஆயுதங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இரும்பு என்ன பண்ணுவாங்கன்னா மண்வெட்டி, ஏன்னா வந்துட்டு மண்வெட்டி தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவாளெல்லாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு அது வந்து நிறைய தேவைப்படுறதுனால என்ன பண்ண இருக்கிற ஆயுதங்களை என்ன பண்ணுவோம் பாருங்க, தடவாளங்களா அதை வந்துட்டு என்ன செய்வாங்க, இதுக்கு இராணுவத்தில் உள்ள அந்த ஆயுதங்களை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு பயன்படுத்துவாங்கன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதிக்குற ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. பட்டயங்கிறது யுத்தத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லைன்றது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு அதாவது கற்பது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 நாடுகளை சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா யுத்த பயிற்சி நடப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இப்போ வந்துட்டு ஜப்பான், இந்தியா சில நாடுகளை சேர்ந்து இருக்கிறாங்க. கடலில் வந்து ஒரு யுத்த ப்ராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். இதே மாதிரி அங்கே வந்துட்டு ராஜ்யத்தில் வந்து யுத்த ப்ராக்டிஸ் எதுவுமே அங்கே இருக்காது. அதனால விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜ்யத்தில் மரணம் இருக்குமா அப்படின்னு, ராஜ்யம்னா எப்போ மரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 years கிங்டமில் தான் மரணம் இருக்கும் வழியா, நித்திய ராஜ்யத்துக்குள்ள மரணம் கிடையாதுன்னு பார்க்கும். அதனால தான் நித்திய ராஜ்யத்துலனா மீதியாக இருந்த ஜனங்கள் அங்கிறான விஷயத்தை சொல்லப்படும்னு பார்க்கும். இப்போ ராஜ்யத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மரணம் இல்லைங்கிற விஷயத்தை சொல்லப்படும்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10-13 வாசிக்கலாம். ஏசாயா அதிகாரம் 26 வசனம் 10 மற்றும் 13. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். 13. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். போதும் பார்க்கும். அதை சொல்றாரு எங்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க சொல்றாரு, துன்மார்க்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய முகத்தை கவனியாக போறான். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை சொல்லி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் போகிறான்னு பார்க்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு சபைக்கு வந்துக்கிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் போகிறாங்க சபைக்கு. அவன் ஒருத்தர் என்ன பண்ணுவான், சபைக்கு போகாமல் துன்மார்க்கமாக இருப்பான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராஜ்யத்தில் கூட அப்படி சிலர் இருப்பாங்கன்னு பார்க்கும். ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகத்துவத்தை நினைச்சிடான்னு கவனிக்க முடிக்கான்னு பார்க்கும். துன்மார்க்கு தயவு செய்தாலும், துன்மார்க்கன் எனக்கு தயவு செய்தாலும் நினைச்சிடான் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதி உள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய முகத்துக்கு கவனியாக போகிறான். அவனுக்கு தேவையான கவனிக்காமல் போகிறான்னு பார்க்கும். அவனோட முடிவு என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோன்னு பார்க்கும். அதுதான் என்ன சொல்றாரு 13ஆம் வசனத்தில், எங்கள் தேவனாய கர்த்தாவே, உண்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உண்மை மாத்திர சார்ந்து உண்மை நாமத்தை பிரசாப்படுதும். இதுதான் ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவம். ராஜ்யத்தில் யாரை தான் தொழுது கொள்ளனா, தேவனின் கர்த்தரை என்ன சொல்லுவாங்க, தொழுது கொள்வார்னு பார்க்கும். அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள், மாண்ட இரட்சகரை திரும்ப எழுந்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரை அழிய பண்ணினீர் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இது யாரை பார்த்தீங்கன்னா 2ஆம் மரணத்துக்கு அவங்க போனதை அதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த சொல்லப்படும் பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார். ஏன்னா 2ஆம் மரணத்துக்குள்ளே நினைக்கிறாங்க அவங்க சரி கொண்ட மாண்ட இரட்சகரை எழுந்திருக்க மாட்டார். மாண்ட இரட்சகரை யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அவங்க வந்து அழிக்க மாட்டார். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்களை பேரை அழிய பண்ணிடுறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவரை அழித்து அடிச்சுறாரு. அங்கே சங்கரிக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். 2ஆம் மரணத்தில் இப்படி அழிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, ஏசாயா 66 22 24 வரை வாசிக்கலாம்.
ஏசாயா அதிகாரம் 66 வசனங்கள் 22, 23 மற்றும் 24. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். 23. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 24. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். அப்போதும் பார்க்கும். இப்போ நான் படைக்கப்புற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியார் உங்களுடைய நாமத்தை நிற்கும்படி கர்த்தர் சொல்கிறார். ராஜ்யத்தை குறித்து சொல்றாரு. அப்போ மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சம் யாரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் அப்படின்னு அனுசரித்து சொல்லப்படும் பார்க்கும். இது வெளிப்படுத்தல சொல்லப்படும்னு பார்க்கும். இது ராஜ்யத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பேஸ் பண்ணி சொல்லப்படும்னு பார்க்கும். ராஜ்யத்துல சொல்லப்படுறதும் பார்க்கும். அது சொல்றது வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகரத்துக்கு வீதியில் மத்தியிலே நதியில் இருக்கரையில் 12 விதமான கனி தரும் விருட்சங்கள் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். இனி ஒரு சாபம் இராது. தேவனுக்கும் ஆட்டிக்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கும், அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் பார்க்கும். அவருடைய ஊழியக்காரர் அவருடைய சேவித்து அவருடைய சமூகத்தில் தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் ஒரு நெற்றியிலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும் பார்க்கும். ராஜ்யத்தை சொல்லப்பட்ட விஷயத்தான் அதை சொல்லப்படும் பார்க்கும். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதம் செய்த மனுஷன் பிரேதத்தை பார்ப்பார்கள். ராஜ்யத்தில் தவறு செய்தவர்கள் அப்படின்னா இது வந்து கிங்டம், அதாவது 1000 இயர்ஸுக்குள்ள நடந்த சம்பவத்தை அடையாளப்படுத்துது. பார்த்துட்டு அவருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்கள் பூச்சி சாகாமலும் அவர்கள் அக்னி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவரையும் அருசிப்பார்கள். அவங்க செத்த பிரேதம் அப்படிதான் இருக்கும். அவங்க நினைச்சது அவங்க வந்துட்டு பூச்சி சாகாமல் அக்னி அழியாமல் அப்படி இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே கிருமியெல்லாம் கிடையாதுன்னு பார்க்கும். ஆனால் இவங்களுக்கு எப்போ 2ஆம் மரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 1000 இயர்ஸ் கிங்டமுக்கு அப்புறம் தான் அவங்க மரணம் பார்க்கலாம். ஏன்னா அப்போ வந்து அது வரை நினைச்சுவாங்க பார்த்தீங்கன்னா மரணம் கிடையாது. அப்போ மரணத்துலேருந்து உயிர்த்தெழுதல் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா, மரணத்துக்குள்ளே போனாலும் மறுபடியும் உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான எண்ணம் என்ன ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ள இருக்கும். அதை வந்துட்டு அவங்களுக்கு அந்த அறியாமை போக்குறதுக்கா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு புலிஸ் ஆகாமல் அக்னி வாங்காமல் அப்படியே நினைச்சுவாங்க அந்த இடத்துல இருக்கிறப்பாங்க. அதை நினைச்சுவாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு பார்க்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனிதன் யாரை மறிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆபேலுங்கிறது மறிக்கும் பட்சத்தில் மரணங்கிறதா விஷயம் இன்னுமே தெரியாது. அப்போ ஆபேல் மறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு எழுந்திருப்பான்னு சொல்லி நினைச்சாங்க. அவனை வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்க? அவனுடைய பிரேதம் அழுகிற வரைக்கும் வச்சுருப்பான்னு பார்க்கும். முதலாம் உலகத்தில் அதாவது இந்த கிருமி வியாதி எல்லாம் இருந்துச்சு. அந்த 3ஆம் உலகத்தில் அப்படி கிடையாதுன்னு பார்க்கும். அவங்க நினைச்சிடாங்க அதை அந்த மரணங்கிறான விஷயம் இருக்குங்கிறான விஷயத்த அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக நினைச்சிடாங்க. அவங்க பார்ப்பாங்க பார்க்கும். அதை பார்த்தாட்டி நினைச்சுவாங்க பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகத்தில் சிலர் வந்துட்டு மரணத்துக்கு பயப்படுவான்னு பார்க்கும். ஏன்னா அப்போ வந்து சத்தியம் சொல்லும் போச்சுல பாருங்கள், இந்த மாதிரி தவறு செஞ்சால் இந்த மாதிரி மரணத்துக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கான விஷயத்தை சொல்கிறதுக்காக மேற்கோள் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கூட்டத்தார் மறிக்க ஒரு விஷயம் அங்கே நடைபெறுது, அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சோகத்தில் இதுதான் அந்த விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அன்றைக்கி என்ன படம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பார்வைங்கிறான பாடத்தை பார்த்தோம். அந்த பாடத்தில் நம்ம வச்சுட்டு ராஜ்யத்தில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம். அங்கே வந்து சப்பானியர்கள் வந்துட்டு எழுந்துச்சு நான் என்னதாங்க என்னென்னா நாட்டை சுதந்திரிக்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா ராஜ்யத்தில் நினைச்சது பிள்ளை பெற விஷயம் கிடையாதுங்கிறான விஷயத்தை பார்த்தோம். ராஜ்யத்தில் நினைச்சாங்க அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடணும் பாக்கி நன்மை உண்டாகும் சொல்கிற போல் அவங்க நினைச்சாங்க நன்மையை புசித்தார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ ராஜ்யத்தில் வந்துட்டு அவங்க விருட்சத்தின் நாட்கள் போல் நினைச்சவங்க நாட்கள் இருக்கும். ஒரு விருட்சம் வெட்டி போட்டாலும் எப்படி தளர்க்குதோ அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை எழுதுறாரு ஒரு தளர்ச்சி, அதாவது வளர்ந்தோங்கி ஒரு போகிற விஷயத்தை இதை அடையாளப்படுத்துறதுன்னு பார்க்கும். ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தை வந்து ஏதேன் தோட்டத்தில் போல இருக்குன்னு பார்க்கும். ராஜ்யத்தில் யுத்தம் கிடையாதுங்கிறான விஷயத்தை பார்த்து முடிச்சுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். ஏன்னா இவ்வளோ நேரம் குடும்பத்தோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.